அனைவருக்கும் வணக்கம். புஷ்பா 2 படமே தியேட்டர் விட்டு போனாலும் போயிரும் போல இருக்கு. இந்த படத்தை சுற்றி நடக்கக்கூடிய சர்ச்சைகள் ஓய்ந்த பாடு கிடையாது. படத்தில் வில்லன் ஜெகாவத்துக்கும் புஷ்பாவுக்குமான சண்டையை விட அல்லு அர்ஜுனுக்கும் ரேவந்த் ரெட்டிக்குமான சண்டை உச்சகட்டமாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு திரைப்படம் குறித்து, ஒரு திரைப்படத்தினுடைய நடிகர் குறித்து தெலுங்கானாவிட சட்டசபையில் பேசுகிற அளவுக்கு இந்த பிரச்சனை முத்தி இருக்கிறது. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அவர்கள் அல்லு அர்ஜுன் குறித்து கடுமையான வார்த்தைகளை சட்டசபையில் பயன்படுத்தினா சொல்லப்போனால் அல்லு அர்ஜுனுடைய ஒட்டுமொத்தமான இமேஜே டேமேஜ் ஆகிற அளவுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் பேசியிருந்தார். அவர் பேசும்பொழுது அல்லு அர்ஜுன் காவல்துறையிட்ட சொல்லிட்டு போகல, காவல்துறை அவரை வரக்கூடாது என்று சொன்ன பிறகும் கூட அவர் வலுக்கட்டாயமாக போயிருக்காரு. ஒரு சர்ப்ரைஸ் விசிட் அப்படிங்கிற பெயரில் அவர் போனதுடைய விளைவு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்குது, இன்னொரு உயிர் துடித்து கொண்டிருக்கிறது. இது முழுக்க முழுக்க அல்லு அர்ஜுனுடைய தவறு. அவர் தன்னுடைய கெத்தை காட்டுறதுக்காக, தன்னுடைய ஃபேன் பேஸை காட்டுறதுக்காக இந்த வேலையை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அல்லு அர்ஜுன் மீது கடுமையான விமர்சனங்களை ரேவந்த் ரெட்டி வச்சார். இதுக்கு அல்லு அர்ஜுனுடைய ரசிகர்கள் கடுமையான எதிர்வினைகளை சமூக வலைதளங்கள் ஆட்டினாங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்பு ஆட்களை தூண்டிவிட்டு அல்லு அர்ஜுனுடைய வீட்டில் கற்களை கொண்டு வீசுவது, பூந்தொட்டியை உடைப்பது என்று கிட்டத்தட்ட வீட்டையே சூறையாடுற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. அவருடைய மகனும் மகளும் பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு பிரச்சனை முத்தி இருக்கிறது. இன்றைக்கு அல்லு அர்ஜுன் அந்த இறந்து போன ரேவதி அவர்களுக்கு குடும்பத்தாருக்கு 2 கோடி ரூபாய் நிதி அளிச்சிருக்காரு. 20 நாட்களுக்கு பிறகு அந்த 8 வயது சிறுவன் இப்பொழுது கண் விழித்து பார்த்துருக்கிறான். அவன் மூளைச்சாவு அடைஞ்சிட்டான்னு சொன்னாங்க. ஆனால் கிட்டத்தட்ட இப்பொழுது மீண்டும் அவன் கண் விழித்து பார்த்துருக்கிறான் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கிறது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் நடக்கிறது. அல்லு அர்ஜுனுக்கும் ரேவந்த் ரெட்டிக்குமான இது பிரச்சனை கிடையாது. இதுக்கு பின்னாடி 2 கட்சி பிரச்சனை இருக்கு, 2 சாதி பிரச்சனை இருக்கு. இது பழைய பகை அப்படின்னு சொல்றாங்க. முழுமையாக தெலுங்கானாவில் என்ன நடக்குது, அல்லு அர்ஜுனை சுற்றி என்ன நடக்குது, இந்த விபத்துக்கு அல்லு அர்ஜுன் தான் காரணமா அப்படிங்கிறதா இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். கடந்த டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வெளியான புஷ்பா 2 திரைப்படத்தினுடைய சிறப்பு காட்சியை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் முண்டியடிச்சு போறாங்க. எந்த அளவுக்கு முண்டியடிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புஷ்பா படத்தினுடைய ஆடியோ லான்ச்சை பார்ப்பதற்காக ஆந்திராவில வண்டி கட்டிக்கிட்டு பாட்னாவுக்கு போயிருக்கானுங்க. பீகாரில் போய் கூட்டம் போட்டால் இங்கிருந்து வரமாட்டேன்னு பார்த்தா ஆந்திராவுடைய ரசிகர்கள்லாம் இங்கிருந்து வண்டி கட்டிட்டு டிராக்டர், லாரி அப்படின்னு செம்மரக்கட்டை ஏற்றிட்டு போகிற மாதிரி ஏற்றிட்டு போய் அங்கே போய் படத்தை அந்த ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்துருந்தானுங்க. அந்தளவுக்கு கூட்டம், கிட்டத்தட்ட விஜயோடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்த கூட்டத்தை விட கொஞ்சம் கூட்டம் அதிகம்னு சொல்கிற அளவுக்கு பாட்னாவில் புஷ்பா 2 உடைய ஆடியோ லான்ச் நடைபெற்றது. ஒட்டுமொத்தமான இந்தியா முழுமைக்குடைய நடிகர்களுக்கு மைல்டு ஹார்ட் அட்டாக் வந்தது. இது இவ்வளோ பெரிய கூட்டமாக அல்லு அர்ஜுனுக்கு அப்படின்னு. அப்போ அந்தளவுக்கு கூடிய கூட்டம். ஒரு படம் வெளியாகுது அப்படின்னா போவான். சொல்லப்போனால் தமிழ்நாட்டை விட ஆந்திராவில் இந்த மாதிரியான நடிகர்களுடைய கிரேஸ் அதிகம். ஆந்திராவுடைய நடிகர்கள் ரசிகர்கள் இந்த கூட்டத்தை பார்த்து தான் தமிழ்நாட்டிலே கெட்டு குட்டிச்சோராக கிடக்கு. இந்த தேங்காயை உடைக்கிறது, மாங்காயை உடைக்கிறது, வெங்காயத்தை உடைக்கிறது, தியேட்டர் வாசலில் ஆட்டை வெட்டுறது, மாட்டை வெட்டுறது, தியேட்டர் வாசலில் தீக்குழி மிதிக்கிறது, தியேட்டர் வாசலே பாலை பீச்சடிக்கிறது. நான் இங்கேயாவது பால், அவன் தயிர், மோர், வெண்ணெய், நெய்யின்னு எல்லாத்தையும் அடிப்பான். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 பாயிண்ட் அவனுக்கு கம்மி தானே, அதனால் எல்லாத்தையும் கொஞ்சம் அடிப்பான். இந்த பக்கம் போனால் தீக்குழி மிதித்து இந்த பறவை காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, பூர்ண காவடி, இந்த காவடியை மட்டும் தூக்க மாட்டானே ஒழிய எல்லாத்தையும் பண்ணுவான். சில ஹைதராபாத்தில் அதே போல் பெங்களூர்லாம் நடிகர்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா பார்க்கலாம், பெரிய பெரிய மாலையாக இருக்கும். நம்ம திருப்பதி ஏழுமலையான்னு கூட இப்படி மாலை போட மாட்டாங்க. நாமக்கல் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கூட இப்படி மாலை போட மாட்டாங்க. அவ்வளோ மாலை 1000 வடைகளை சுட்டு அந்த வடையில் ஓட்டையை போட்டு தலைவருடைய பேனரில் கொடுத்துவாங்க. அப்புறம் முறுக்கு மாலை, வடை மாலை, எப்படி அனுமானுக்கு சாத்துறாங்களோ, பெருமாளுக்கு சாத்துறாங்களோ அதே போல் தன்னுடைய நடிகர்களுக்கு சாத்துவான். அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த படத்தை பார்க்க அந்த நடிகரும் வாராரு அப்படின்னா அது எப்படி கூடும்? நம்ம தமிழ்நாட்டிலே பார்க்குறோம். இப்போ விஜய்க்கு, அஜித்துக்கு, ரஜினிகாந்துக்கு, எல்லா நடிகர்களுக்கும் முதல் காட்சி அப்படின்னா முண்டி அடிச்சுட்டு போகிறான். முண்டி அடிச்சுட்டு போய் திரையரங்கு ஆர்ப்பரிக்கிறான். ஏதோ வாரிசு படத்துடைய ட்ரெய்லர்னு நினைக்கிறேன். வாரிசு படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் ட்ரெய்லர் வெளியிடுறாங்க கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ரோகிணி தேட்டரில். அந்த ரோகிணி தேட்டரில் ஒரு சேர் இல்லை. அந்த சேரை பன்னி இருக்குல்ல, பன்னி மேஞ்சா கூட இவ்வளோ இதாகாது. ஆனால் பன்னி மேஞ்ச மாதிரி ஒட்டுமொத்தமான தேட்டரையும் ஆக்கிரமிச்சாங்க. விஜய்க்கே இந்த நிலைமைன்னா அல்லு அர்ஜுனுடைய கூட்டம்
அல்லு அர்ஜுன் இந்த திரையரங்கில் படம் பார்க்க வந்திருக்காரு ஹைதராபாத்தில் சந்தியா தியேட்டருக்கு. படம் பார்க்க அவர் வராரு அப்படின்னு சொன்னோடனே ஒட்டு மொத்தமாக அவருடைய ரசிகர்கள் வெளியிருந்து வரல, தியேட்டருக்குள்ளே இருந்தவன் அல்லு அர்ஜுன் சர்ப்ரைஸ் விசிட்னோடனே அல்லு அர்ஜுனை பார்க்கணும். ஏற்கனவே இந்த படத்தை பார்த்து ஃபுல்லாக ஒரு இப்படி நீ திட்டுறானுங்க. ஏற்கனவே படத்தை பார்த்து ஒரு பக்கம் சோல்ரை ஏற்றிக்கிட்டு புஷ்பராஜின்னு அப்படி போய் நின்றுறான். பூரா வந்து கஞ்சா கராக்கியாக இருப்பானுங்க. அப்போ அல்லு அர்ஜுனை பார்த்த உடனே ஏறி கட்டிட்டு அவர்கிட்ட எப்படியா ஒரு செல்ஃபி எடுக்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அவரை பார்க்கணும், அவரை தொடணும், அவரை தொட்டு அவரை கிள்ளணும், அவரை புத்தகம் கொடுக்கணும்னு சொல்லி பல கூட்டம் பார்க்க கிளம்புது. அப்படி அந்த கூட்டத்தில் அந்த ரேவதி அப்படிங்கிற அந்த பெண் சிக்கிறாங்க. அந்த பெண்ணும் படம் பார்க்க போனவங்க தான். இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு அவங்களுக்கும் தெரியும். முதல் நாள் முதல் காட்சி, சிறப்பு காட்சி. ஆனால் அந்த கூட்டத்தில் அந்த பெண் சிக்கி மூச்சு திணறி இறந்து போகிறாங்க. அந்த பெண் மட்டும் இறந்து போகலை, பல பேர் அதில் மூச்சு திணறி ஓரமாக உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய 8 வயது குழந்தைய கூட்டுக்கிட்டு சிறப்பு காட்சி பார்ப்பதற்காக போயிருக்காங்கன்னா அந்த பெண்ணும் அல்லு அர்ஜுனுடைய தீவிரமான ரசிகையாக தான் இருந்திருக்க வேண்டும். இது அந்த பெண் வந்து அங்கே இறந்து போகிறாங்க. இறந்து போன பிறகு என்ன நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அல்லு அர்ஜுன் தரப்புலேருந்து இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார். இது நடந்திருக்கக்கூடாது, இது துரதிர்ஷ்டவசமானது அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாரு. அதே போல் 25 லட்ச ரூபா அந்த பெண்ணுடைய குடும்பத்தாருக்கு வழங்குறாரு. அந்த பெண்ணுடைய கணவர் அதுக்கெல்லாம் முன்னாடியே போயிட்டு புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அல்லு அர்ஜுன் மீதும் அந்த திரையரங்க உரிமையாளர் மீதும் புகார் கொடுக்குறாரு. அந்த புகார் அடிப்படையில் தெலுங்கானாவுடைய காவல்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து அல்லு அர்ஜுனை கைது பண்ணி சிறைக்கு கொண்டு போகிற வழியிலேயே அவருக்கு வந்து சிறைக்கு கொண்டு போகிறாங்க. அதுக்கு ஒரு அரை மணி நேரத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தை சிறப்பு வழக்காக எடுத்து அவர் ஹைகோர்ட்டில் பெயில் வாங்கிறாரு. ஆனால் பெயில் வாங்குறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரிமாண்ட் செய்யப்பட்டதுனால பெயில் ஆர்டர் உள்ளே போகிறதுக்கு டிலே ஆயிடுச்சு. அவர் ஒரு நாள் இரவு ஜெயிலிருந்து வெளியே வராரு. இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு காலையிலிருந்து அவர் வெளியான காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒட்டுமொத்தமான ஆந்திராவுடைய நடிகைகள் எல்லோரும் அல்லு அர்ஜுனுடைய வீட்டுக்கு படையெடுக்கிறாங்க. ராணால ஆரம்பித்து அந்த அல்லு அர்ஜுன் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி, சிரஞ்சீவி, பவன் கல்யாண் ஏற்கனவே துணை முதலமைச்சர் இருக்கிற ஆந்திராவில் ஒரு பக்கம் பெரிய கூட்டம் இருக்குது. ஒட்டு மொத்தமாக எல்லாரும் ஆர்ப்பரிச்சிருந்ததில் இது முதலமைச்சருடைய ஈகோவை டச் பண்ணுது. அல்லு அர்ஜுன் என்ன ஜெயிலுக்கு போயிட்டு கை கால் இழந்து வந்திருக்காரா, இல்லை கிட்னி ஃபெயிலியர் ஆகி வந்திருக்காரா, அவரவே எதுக்கு பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆந்திரா முதலமைச்சர் பேச, அதற்கு இந்த பக்கம் அவர் காங்கிரஸ், இந்த குடும்பம் பிஜேபி குடும்பம். ஏற்கனவே பவன் கல்யாணுக்கு ஓட்டு கேட்டு அல்லு அர்ஜுன் போயிருக்காரு. அப்போ இது அரசியலாக மாற்றப்படுது. பிஜேபி வெர்சஸ் காங்கிரஸ் அப்படின்னு மாறுது. இந்த பக்கம் கம்யூனிட்டியாகவும் 2 வெவ்வேறு கம்யூனிட்டி. அது ரெட்டி, இது வேற கூட்டம். அதனால் ஆந்திராவில் கூடி இன்னொரு பெருங்கூட்டம். அப்போ இந்த 2க்குமான கிளாஸ் உருவாகுது. சாதியாகவும் மோதுறாங்க, மதமாகவும் மோதுறாங்க, கட்சியாகவும் மோதுறாங்க. அப்போ ஒரு மொத்தமாக கிளாஸ் ஆகி இன்னைக்கு தெலுங்கானாக்குள்ளேயே அல்லு அர்ஜுன் வெர்சஸ் ரேவந்த் ரெட்டி அப்படிங்கிற நிலைமைக்கு ஒரு திரைப்படம் பார்க்க போனதில் ஏற்பட்ட சின்ன சர்ச்சை, ஒரு உயிரிழப்பு, ஒரு சட்டசபையில் விவாதமாக நடத்தப்படுற அளவுக்கு மாறி இருக்கிறது. இப்போ நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, இந்த பிரச்சனையில் அல்லு அர்ஜுனுக்கு வந்து முழுமையான தொடர்பு இருக்கா? அல்லு அர்ஜுன் வந்து திட்டமிட்டு தன்னுடைய ரசிகர்கள் கூட்டத்தை காட்டணும்னு விரும்பினாரான்னா இல்லை. எல்லா நடிகர்களும் முதல் நாள் முதல் காட்சி சிறப்பு காட்சியை போய் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் வராதிங்க, கூட்டம் கூடன்னு காவல்துறை சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நான் போயிட்டு சர்ப்ரைஸாக நின்று வந்துடுறேன்னு சொல்லி போயிருக்காரு. இந்த விபத்து நடைபெறும், இப்படி மூச்சு திணறல் ஏற்படும், இறந்து போவாங்கன்னு சொல்லி அல்லு அர்ஜுன் நினைக்கல. அதற்கு பிறகு முதல் கட்டமாக 25 லட்ச ரூபா வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஒரு நாள் சிறைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. அது இல்லாமல் இப்பொழுது 2 கோடி ரூபாய் வந்து அவருடைய தரப்புலேருந்து அந்த குடும்பத்தாருக்கு வச்சிருக்காங்க. அந்த பையனுடைய மொத்தமான மருத்துவத்தில் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் அந்த பையனும் இன்னைக்கு வந்து அந்த மூச்சுத்தல் ஏற்பட்டு மிதிப்பட்ட நிலையில் அந்த பையனும் மீண்டும் வந்திருக்கிறான். அப்போ அல்லு அர்ஜுன் தன் தரப்புலேருந்து முழுமையாக தன்னுடைய ரசிகையின் குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதை நியாயமாக செஞ்சுக்காரு. அல்லு அர்ஜுன் அடிச்சோ அவருடைய ரசிகர்கள் அடிச்சோ அந்த பெண் இறக்கலை. அந்த பெண் கூட்டத்தில் சிக்கி உயிரிழந்து போகிறாங்க. இப்போ ஒரு பெண் உயிரிழந்ததுக்காக அல்லு அர்ஜுன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து கைது செய்யணும்னா, உத்தரப்பிரதேசத்தில் போலே பாபான்னு ஒரு சாமியார், அவருடைய பிரசங்கத்திற்காக 100கணக்கான மக்கள் போய் நின்று சகதிக்குள்ள புதஞ்சி, மழை பெய்யுதுன்னு தெரிஞ்சும் அந்த கூட்டத்துக்கு வர வச்சு 100கணக்கான பேர் சகதிக்குள்ள புதஞ்சி இறஞ்சு போனாங்க. அப்போ அவர்களை தூக்கு தண்டனை போட்டு அந்த சாமியாரை கொண்டுடலாமா? சென்னையில் துணிவு படம் பார்க்க வந்த அஜித் ரசிகர் ஒருத்தர் லாரி மேலே உற்சாகமாக நின்று ஆடுறாரு. ஆடும்போது தவறி விழுந்து இறந்து போறாரு. இதுக்கு நடிகர் அஜித்குமார் பொறுப்பேற்பாரா? இல்லை படத்துடைய தயாரிப்பாளர் பொறுப்பேற்பாரா? இல்லை இயக்குனர் வினோத் பொறுப்பேற்பாரா? இல்லையே. அவங்க ஆட சொல்லலையே. இந்த கூட்டத்தில் வந்து சிக்கிங்கன்னு சொல்லி அல்லு அர்ஜுன் சொல்லலையே. ஒரு நடிகர் போகும்போது ஒரு பெரிய கூட்டம் ஏற்படுது. அதை வந்து காவல்துறை தடுத்திருக்கணும், நிர்வாகம் தடுத்திருக்கணும்.
இல்லை ஒரு பெரிய ஃபோர்ஸ் வச்சு அவரை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கணும். தள்ளுமுள்ளு ஏற்படாமல் தடுத்திருக்க வேண்டியது காவல்துறையினுடைய திரையரங்க ஒரு நிர்வாகத்தினுடைய வேலை. அதை அவங்க செய்ய தவறிருக்காங்க. இது ஒரு விபத்து தான். இந்த விபத்திற்காக ஒட்டுமொத்தமாக அல்லு அர்ஜுனுடைய பெயரை டேமேஜ் பண்ணி அதன் மூலமாக தன்னை பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் போல, தன்னை காப்பாற்ற ஆபத் பாந்தவன் போல தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காட்டிக்கொள்றாரா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. இதை சட்டசபையில் பேச வேண்டிய தேவையும் இல்லை, இது அந்த அளவுக்கான சிக்கலும் இல்லை. இது ஒரு விபத்து. ஒரு விபத்து விதியாக மாறாது. ஆனால் இது ஒரு பெரிய பாடம். இது யாருக்கு பாடம்? அல்லு அர்ஜுனுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்தமான எல்லா நடிகர்களுக்குமான பாடம், எல்லா ரசிகர்களுக்குமான பாடம். திரையரங்கில் படம் வருது, அந்த படம் அந்த காட்சி பார்க்கலன்னா அடுத்த காட்சியில் பார்க்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த காட்சி பார்க்கலாம், இல்லை 15 நாளில் பொட்டியை தூக்கிட்டு ஓடிடியில் வெளியிட போகிறான். நெட்ஃப்ளிக்ஸோ அமேசானோ ஜியோ ஹாட்ஸ்டார்லேயும் வெளியிட போகுது. வீட்டில் உட்காந்து பாப்கார்ன் தின்னுக்கிட்டு இல்லை சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு முறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு அழகாக ஒரு சுக்காப்பி போட்டு வச்சுட்டு பார்க்கலாம். குடும்பத்தோடு உட்காந்து 100 ரூபா பணம் கட்டினா போதும். ஆனால் முண்டி அடிச்சுட்டு நாள் 9:30 மணிக்கு காட்சி தான் நான் பார்ப்பேன்னு சொல்லி வம்படியா 8 மணிக்கு வீட்டிலிருந்து பைக்கில் ஆக்சிடென்ட் ஆகி சாகிறது, இதுக்காக இங்கிருந்து கேரளாவில் படம் பார்க்க போய் சாகிறது, அந்த நாள் காட்சியில் போய் ஆடி பட்டாசு வெடித்து அதில் 4 பேர் டவுசரில் கொளுத்தி விட்டு போய் வெடிக்க வச்சு சாகிறது, இதெல்லாம் அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். ஒரு நாகரிக சமூகம், ஒரு பண்பாடான சமூகம், ஒரு படித்த சமூகம் செய்யக்கூடிய வேலையா? எங்கேயாவது நம்ம கேள்விப்படுறோமா? எத்தனையோ உலக சூப்பர் ஸ்டார்ஸ், ஜேம்ஸ் பாண்ட், எத்தனையோ மிகப்பெரிய டைரக்டர்ஸுடைய படங்கள் உலகம் முழுமைக்கும் காலிவுட்டில் வெளிவருது. நம்மளாவது 1000 கோடி தான் பெரிய படம் பண்ணுறோம், அவன் 2000 கோடி 3000 கோடி கொடுத்து படத்தை எடுக்கிறான். 2000 கோடி 3000 கோடியில் உலகம் முழுக்க பேன் வேர்ல்டு படத்தை வெளியிடுகிறான். எங்கேயாவது அமெரிக்காவில் முதல் காட்சி பார்த்த ரசிகர் மரணம், அமெரிக்காவுடைய ஜேம்ஸ் பாண்டை பார்க்க போன, சூப்பர் ஸ்டாரை பார்க்க போன, ஜாக்கி சானை பார்க்க போன ரசிகர்கள் மரணம்னு கேள்விப்பட்டிருக்கோமா? அவன் படித்தவன், பண்புள்ளவன், நாகரிகமானவன். நாம் அவனை நாகரிகமற்றவன் நினச்சிட்டு இருக்கோம். அவன் பாம்பு கறி சாப்பிட்றான், பன்னிக்கறி சாப்பிட்றான், மாட்டுக்கறி சாப்பிட்றான், எலிக்கறி சாப்பிட்றான், கரப்பாம்பூச்சியை சாப்பிட்றான், அவன் நெட்டோக்காலையை சாப்பிட்றான்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி சாப்பிட்றனாலே அவன் நாகரிகமற்றவன் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் ரொம்ப தமிழர்கள் உலகத்துக்கு நாகரிகத்தை கொடுத்தவங்க, பண்பாட்டை கொடுத்தவங்க, கலாச்சாரத்தை கொடுத்தோன்னு சொல்லிட்டு இவன் தேட்டர் வாசலை பாலை பீச்சி பதாய் கிடைக்கிறான். டேய் பரதேசிகளாக பாலை குடிக்க, அந்த பால்ங்கிற பொருளை, உணவுப் பொருளை குடிப்பதற்கு கிடைக்காம எத்தனையோ குழந்தைகள் மரணமாகி சாகுது. எத்தனையோ குழந்தைகள் அனாதை இல்லத்தில் சேர்க்கப்படுது. அந்த பால் கிடைக்காம அந்த பாலை கொண்டு போய் பிளக்ஸ் பேனரில் ஊத்துற, அது வடிஞ்சு கீழே போது, அது எதுக்குமே பயன்படாம போகுது. அந்த அடிப்படை அறிவு கூட ஒரு ரசிகனுக்கு கொடுக்க முடியாதவன் தலைவனா இல்லை, மனுஷனா கூட இருக்க முடியாது. இந்த நடவடிக்கையில தெலுங்கானா அரசுடைய ஒரு முக்கியமான நடவடிக்கை பாராட்டுக்குரியது. திரையரங்கில் சிறப்பு காட்சிகள் நான் இருக்கும் வரை கிடையாது. அதே போல டிக்கெட்டுகளை விலை உயர்த்தி விற்கக்கூடாது என்று தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவிச்சிருக்காரு. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது, பாராட்டுக்குரியது. ஏன்னா இது தெலுங்கானாக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியா முழுமைக்கும் இதை நடைமுறைப்படுத்தணும். ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 300 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறது, 400 ரூபாய்க்கு விற்கிறது, 1000 ரூபாய்க்கு விற்கிறது, 1500 ரூபாய்க்கு விற்கிறது. புக் மை ஷோவில் போனால் அந்த படத்தோட டிக்கெட்டே இருக்காது. டிக்கெட் காட்டுது, ஆனால் புக் பண்ண முடியாது. அந்த பக்கம் டிக்கெட் அவைலபிள் இருக்கும், அப்போ தான் புக் மை ஷோவில் வந்திருக்கும், ஆனால் 1 ஹவர்லேயே ஃபுல்லாகிடும். கரெக்டாக இங்கே பிளாக்ல வாங்கி மொத்தமாக புக் பண்ணி வெளியே வச்சு 1500 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்கக்கூடிய நிலைமை இருக்குது. அதே போல் அதிகாலை காட்சி, 7 மணி காட்சி, 6 மணி காட்சி, 5 மணி காட்சின்னு போயிட்டு 5 மணிக்கு 6 மணிக்கு இந்த படத்தை பார்க்கலன்னா அப்படி இது என்ன பெரிய சந்திராயன் ராக்கெட்டா இல்லை மங்கல்யானா ஏவுறதை போய் பார்த்து நிற்கிறதுக்கு? அப்போ பார்க்கலாம், அதுக்கப்புறம் அது கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு அடுத்த காட்சியில் பார்த்தா கிடைக்கும், அது எப்போ வேணாலும் கிடைக்கும். அதில் ஒரு வாரத்துக்கு மேலே ஒரு நாயும் பார்க்க மாட்டான் எந்த படத்தையும். அதுவும் இந்த புஷ்பா 2லாம் உண்மையிலேயே அந்த படம் இந்த ஒட்டுமொத்தமான அறிவியலுக்கே எதிரானது. புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறதுக்கு, புவியீர்ப்பு விசைக்கே மொத்தமாக எதிராக அந்த படத்தை எடுத்துருப்பாங்க. ஒருத்தர் அடித்தா ஜம்ப் பண்ணி மேலே வர்றான் அந்த படம். ஒருத்தன் 25 பேரை அடித்து சாவது, கையையும் காலையும் கட்டின பிறகு வாயை வச்சு சண்டை போட்டு 250 பேரை கொள்றான். சரி செத்துட்டாங்கன்னு நினைக்கும் திருப்பி ஒரு 250 பேரை அவனை ஒரு குறவலையை கடித்து ஒரு 250 பேரை துப்புறான். சந்தன கட்டையை கடத்துறவனை ஹீரோவாகவும் அதை தடுக்கிறவனை வில்லனாகவும் ஒரு படத்தை காட்டி அதுக்கு 1500 கோடி ரூபாய்க்கு படத்தை பார்த்துக்கான அந்த சமூகம் எவ்வளோ கேடுகட்ட சமூகமாக இருக்குது. அதனால் இனிமேலாவது அல்லு அர்ஜுன் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான நடிகர்களும் இதை ஒரு படிப்பனையாக பாடமாக எடுத்துக்கொண்டு ஒரு திரையரங்குக்கு முன்னாடி போகிறாங்களா, முன்கூட்டியே காவல்துறைக்கு, அங்கே இருக்கக்கூடிய திரையரங்குக்கு இல்லை தனியார் பாதுகாவலருக்கு சொல்லி
சரியான முறையில் பார்த்துட்டு அந்த ரசிகர் கூட்டத்தை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், தப்பு கிடையாது. அதை நடைமுறைப்படுத்தணும். அதே போல் தன் ரசிகர்களையும் ஒவ்வொரு நடிகரும் பக்குவப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. கூட்டத்தில் பெண்களோ கை குழந்தைகளோ இல்லை இப்போ வயதானவர்களோ இருந்தால் அவங்கள மரியாதையை நடத்தணும், அவங்கள பாதுகாப்பாக நடத்தணும். அப்படிங்கிறத ஒவ்வொரு நடிகரும் தன்னுடைய ரசிகனுக்கு சொல்ல வேண்டியது கடமை என்பதுதான் இந்த தெலுங்கானாவுடைய ரேவதியின் மரணம் உணர்த்துகிற செய்தி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி